Hello, this is Shriram. Let me introduce myself first. I'm an RCIC, a regulated Canadian immigration consultant. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் கனடானால அப்ரூவ் பண்ணப்பட்ட இமிகிரேஷன் ப்ராக்டிஷனர்ஸில் நானும் ஒருத்தர். I'm a member of ICCRC, the Immigration Consultants of Canada Regulatory Council. I'm a member of CAPIC, Canadian Association for Professional Immigration Consultants. And thirdly, I am a commissioner for taking affidavits and oaths under the authority of Attorney General of Canada. அதாவது இமிகிரேஷனுக்காக affidavits create பண்ற ஒரு இடத்துல இருந்து நான் பேசுறேன். And also I run a immigration firm, CANext Immigration அப்படிங்கிற firm run பண்ணிட்டு இருக்கேன். So I deal with immigration matters and cases every day. So in that context I wanted to do this video. இன்னைக்கு immigration கனடாவோட வழிகாட்டுதல்ல இன்னைக்கு there was a conference where they wanted to tell us COVID-19 கொரோனா வைரஸ்னால அந்த சிச்சுவேஷனால what measures has been put in place by the Canadian government and என்னெல்லாம் changes வந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு நாங்க we learnt about it. At the same time இத பத்தி நெட்லயும் அவங்க they have released a bulletin. So special measures to help temporary residents and permanent resident applicants அப்படின்னு அவங்க ஒரு புல்லட்டின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன்லையும் இருக்கு. ஸோ இது ஒரு 10-page document. You can go through it. So the objective of this particular video is நிறைய பேர் என்னுடைய கிளையன்ஸாக இருக்கட்டும் இல்லை என்கிட்ட பேசுகிறவங்களா இருக்கட்டும் என்கிட்ட ஒரு டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. என்ன சார் ஆக போகுது, என்னோட கேஸ் என்ன ஆகும், இனிமே கனடா ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமே, இனிமேல் கனடா வர முடியுமா, இப்படிலாம் பல விதமான information போயிட்டு இருக்கு. So I just wanted to give the facts as it is. என்ன மெஷர்ஸ் இந்த கொரோனா வைரஸ்னால எது சேஞ்ச் ஆயிருக்கு, எது சேஞ்ச் ஆகல, எது which has been put on hold, இதை பத்தின ஒரு ஓவர்வியூ நான் தரணும்னு பார்த்தேன். நம்ம இந்த புல்லட்டினை நம்ம அவங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுடைய இமிகிரேஷன் ஜேர்னி நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை பொறுத்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஒரு பிளாங்கெட் கைட்லைன் என்னன்னா, சைனா, சவுத் கொரியா, ஈரான் இந்த 3 கண்ட்ரிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கெனடியன் கவர்மெண்ட் ஹேஸ் புட் ஸ்பெஷல் மெஷர்ஸ் இன் பிளேஸ். உங்களுக்கு ஒரு விசா பண்ணணும், அந்த கண்ட்ரியிலேருந்து வர சிட்டிசன்ஸ் அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸிங். மற்ற எல்லா கண்ட்ரியுமே அவங்க இப்போ ஒரே மாதிரி தான் டீல் பண்றாங்க. இந்தியாவுக்கு தனி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த 3 கண்ட்ரி அகைன் as I said, சவுத் கொரியா, சைனா அண்ட் ஈரான், இதுதான் ஸ்பெஷலா அவங்க ஒரு வேற ப்ராசஸ்ல இப்போ கொண்டு போறாங்க. ரைட், இப்போ நீங்க if you have been approved for permanent residence, உங்களுக்கு PR வந்துருச்சு. If your PR application is already approved but you can't travel to Canada before your PR visa expires அப்படின்னா you can tell them over a web form. நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய ஐடியில நீங்க you can send a web form which is like an email, say why you can't travel, and they give you time, they will give you instructions, and they usually they are giving around 90 days for you to travel later உங்களால வர முடியலன்னா. ரெண்டாவது, இப்போ நீங்க இங்க லேண்ட் ஆகிறதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை they are converting that into telephonic appointments. அதாவது இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்ஸை ஜென்ரலாகவே தவிர்க்கணும்னு பார்க்குறாங்க. அதை ஒன்று ஒரு வெப் ஃபார்ம் வழியா, இமெயில் வழியா அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது, இல்லை டெலிஃபோனிக் அப்பாயின்மெண்ட்டாக மாற்றுறாங்க. அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் இறங்குறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதான் இறங்கி இந்த பிஆர் வீசா எது தேவையோ அந்த வீசாவே உங்களுக்கு டிராவல் பண்ண முடியாதனால எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. They are saying you can let us know on the reason that you can't travel at the moment, and they will give you instructions on when to travel, when it is safer to travel, you can always come. அது அதனால உங்க PR எதுவும் இன்வாலிட் ஆயிடாது, எக்ஸ்பயர் ஆயிடாது, பயப்படாதீங்க, டிராவல் பண்ண முடியாட்டி. they are giving you grace period. Right. ரெண்டாவது கேட்டகரி, if you are a Canadian citizenship applicant. இப்போ நீங்க PR வாங்கினதுக்கு அப்புறம் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணீங்கன்னா யூஸ்வலி சிட்டிசன்ஷிப் is granted over a ceremony. இப்போ ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி 300 பேர் ஒரு ஹாலில், ஒரு கோர்ட் ஹவுஸில் எல்லாரும் ஓத் எடுத்துப்பாங்க. இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட ஜஸ்டின் ட்ரூடோவே ஒரு சிட்டிசன்ஷிப் செரிமனி போய் அட்டென்ட் பண்ணாரு சர்ப்ரைஸா. அண்ட் அந்த மாதிரியான ஒரு கேதரிங் செரிமனிஸை இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் செரிமனிஸ் இப்போ கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ரைட்.
And third category, இதுதான் முக்கியமான category, if you have applied for temporary or permanent residence and you are outside Canada. நம்ம முக்காவாசி applicants அந்த கேட்டகரியில் வருவாங்க. நான் வேற கண்ட்ரில இருந்து கனடாக்கான விசாவோ பிஆரோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றவங்க. இப்போ அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, we won't refuse your application if you cannot complete the next step in the process due to novel coronavirus COVID-19. And this applies to applications for a visitor visa, a work permit, a study permit and permanent residence. இந்த நாலுக்குள்ள கிட்டத்தட்ட நம்ம முக்காவாசி இந்தியன் அப்ளிகன்ஸ் ஆர் சவுத் ஏஷியன் அப்ளிகன்ஸ் வந்துருவாங்க. இவங்க எல்லாருக்குமே if உங்களால வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியல, you cannot submit your passport or supporting documents, you cannot go on a medical immigration medical exam போக முடியல, you cannot submit a police clearance certificate na, we will automatically give you 90 days to complete these steps அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. So இன்னொன்னு, no application in progress will be closed or refused due to lack of documentation. நீங்க documentation complete ஆகலனா கூட முன்னாடில நார்மலா சப்மிட் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, you can still submit. They are allowing it, they are giving you 90 days further to get the additional documents. Biometrics deadline has also been extended to 90 days. உங்களோட fingerprint தரணும், அது வந்து in person உங்களால போய் தர முடியல, VFSல முடியலனாலும் they are giving you another, automatically they are giving you 90 days if you are affected by any service disruptions, right? அடுத்த கேட்டகரி, இப்போ இனிமே தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. if you are about to apply for permanent residence through express entry. இப்போ express entryங்கிறது ஒரு முக்கியமான கனடாக்கான இமிகிரேஷன் பிஆர்க்கான ஒரு பாத்வே. முக்காவாசி பேர் வந்து அது வழியா தான் வராங்க. if you are missing documents necessary for the completeness check because of disruptions due to COVID-19, you can still submit your application. அதே தான், you must submit a letter explaining the reason why you are missing documents, and உங்க அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து ஸ்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நீங்க வெப் ஃபார்ம்ல சொல்லலாம், they will give you time, usually 90 days வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்து உங்களுக்கான மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸை நீங்க கொடுக்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. the process is not stopping. இதொன்று என்னோட கிளைண்ட்டுக்கு March 16th டே பிஃபோர் வரைக்கும் we were able to get approvals. இப்போ PNP ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் ப்ரோக்ராம்ஸும் ஆக்டிவா தான் இருக்கு. எனக்கு வந்து PNP அப்ளிகேஷன் வந்தது. நான் என்னுடைய அந்த வந்த அப்ரூவல் கூட நான் வந்து மேபி ஐ வில் ட்ரை டு ரெடாக்ட் த இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரை டு ஷேர் இட் வித் யூ. தட் த கெனேடியன் கவர்மெண்ட் இஸ் ஆக்டிவ்லி ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி நான் காமிக்க ட்ரை பண்றேன். ரைட், இப்போ அடுத்த கேட்டகரி வருவோம். If you need a visitor visa, study permit or work permit and you want to travel to Canada urgently அப்படின்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி சைனாக்கும் ஈரானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு முதல்ல அவங்களுடைய சிச்சுவேஷனை சொல்லணும், why they want to come to Canada. அது கன்வின்சிங்கா இருந்ததுன்னா on a case basis they allow them. மற்ற யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. If you are a permanent resident who needs to travel to Canada urgently, அதாவது இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி பிஆர், ஆனா நீங்க வந்து இந்தியாவுக்கு போயிட்டீங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இப்போ அவங்க பேரண்ட்டை பார்க்க இந்தியாவுக்கு போயிருக்காரு, இல்ல வேற ஊருக்கு வந்து வெக்கேஷன் போயிருக்காரு, ஆனா திரும்பி வர முடியலன்னா நோ வரிஸ். அவங்க வந்து அகெயின் வந்து as long as that country is allowing to travel, flights வந்து allow பண்றாங்கன்னா they can still come into the country. அவங்க 14 days வந்து செல்ஃப் ஐசோலேஷன் மட்டும் சஜஸ்ட் பண்றாங்க. ஒரு மேபி டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிட்டு they are allowing them to just be safe க்கான ஒரு ரீசனுக்காக ஒரு 14 days செல்ஃப் ஐசோலேஷன் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் அதர் than that there are no restrictions. சைனா, ஈரான், சவுத் கொரியாவுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ப்ராசஸ். மற்ற எல்லாருக்கும் they are allowing at the moment. இப்போ நீங்க ஆல்ரெடி கனடாக்குள்ள இருக்கீங்க ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ்ல, உங்களுக்கு நீங்க ஒரு விசிட்டரா வந்தீங்க, ஆனா இப்போ இந்தியா வந்து இட்ஸ் நாட் அலோவிங் ஃபிளைட்ஸ்னு வச்சுக்கோமே. ஸோ உங்களுக்கு வந்து திரும்பி போக முடியல அப்படின்னா, இஃப் யூ ஆர் விசிட்டர் யூ கேன் அப்ளை டு எக்ஸ்டெண்ட் யூர் ஸ்டே இன் கனடா. இல்லை இப்போ நீங்க ஒரு ஒர்க்கர் ஆர் ஸ்டூடெண்டா இருந்து உங்களுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு, உங்களுடைய ஒர்க் பெர்மிட் முடிஞ்சிருச்சுன்னா, யூ ஆர் நோ லாங்கர் ஒர்க்கிங் ஆர் ஸ்டடிங், யூ கேன் அப்ளை டு சேஞ்ச் யூர் ஸ்டேட்டஸ் டு அ விசிட்டர். அதுக்கு ஒரு கைட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூ கேன் ஆல்வேஸ் டூ தட். They understand that if you're not able to get out of the country for any reason, even after your visa is expired, they give you 90 days to change your status, right?
ஸோ இது கிட்டத்தட்ட எல்லா நார்மல் கேட்டகரிஸை கவர் பண்ணிடுச்சு. ஃபைனலி இஃப் யூஆர் அ ரெஃப்யூஜி இன் கனடா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அசைலம் கேட்குறீங்க, ஒரு இந்த கண்ட்ரிக்கு ரெஃப்யூஜியாக வந்து ஒரு அப்ளிகன் வர்றாருன்னா அவங்க வந்து ரெஃப்யூஜி கிளைமெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாமே ஒரு இமிகிரேஷன் ரெஃப்யூஜி போர்டு முன்னாடி ஒரு இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமா நடக்கும். அந்த இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் கரண்ட்லி கேன்சல், தே ஆர் புட் ஆன் ஹோல்ட். இப்போதைக்கு ஏப்ரல் 13th வரைக்கும் அவங்க ஹோல்டில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீட்டிக்கப்படுமாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எசென்ஷியலி இப்போ நீங்க இந்த ஹோல் அப்டேட்டோட சம்மரி பார்த்தீங்கன்னா, த இமிகிரேஷன் ப்ராசஸ் இஸ் கண்டினியூவிங் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். அவங்க வந்து இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஜென்ரலா தவிர்க்கிறாங்க இப்போ. பட் அதர் தன் தட் த பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங் நடந்துட்டு தான் இருக்கு. வேற அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் அவங்க வைக்கல. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு வந்து if you need further guidance on your particular scenario or situation, you can always contact us at my email CANext.ca, or you can book an appointment. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். I'm not a professional YouTuber, so இது நான் பேசினது வந்து உங்களுக்கு if it was draggy or if it was not articulated well, I'm sorry about it. I wanted to give a sense of clarity, from an awareness standpoint. நான் இதை பண்ணணும்னு நினைச்சேன். நான் வந்து எது allowed இல்லை அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். I think I hope the video was useful for you. Thank you.